வணக்கம். துக்ளக் வாசகர் குழுவின் சங்கநாதம் 360 அலசல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ஸ்ரீனிவாசன், என்னுடன் திரு ஜம்புநாதன். இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது திமுகவின் கட்டமைப்புகள் பார்ட் 3. இது வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 இல்லைங்க, திமுகவின் கட்டமைப்புகள் பார்ட் 3. பாபநாசன் சினிமாலையாவது ஒரே பைய எல்லாரும் சொல்லணும், வேற வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கமல் சொல்லி கொடுத்தாரு. ஆனா இங்க இவங்க கூச்சமே இல்லாம பல கட்டமைப்பை அப்படியே எல்லாரும் திரும்ப திரும்ப அதே மாதிரி சொல்றாங்க. அதுல சிலதை இன்னைக்கு பார்ப்போம். ஜம்புநாதன் சார், நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். முதல் கட்டமைப்பு, கை வலிக்க வலிக்க ஸ்டிக்கர் ஒட்டி டயர்ட் ஆகி சொல்றோம், தமிழகத்திற்கு மோடி அரசு ஒண்ணுமே செய்யல. இந்த கட்டமைப்புக்கு உங்க பதில் என்ன சார்? மத்திய அரசாங்கம் 10.76 லட்சம் கோடி கடந்த என்டிஏ உடைய இந்த கடந்த 10 ஆண்டுகளில் வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டுக்காக கொடுத்துருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு துறை வாரியா பட்டியலிட்டு இருக்காங்க. யூபி அரசாங்கம் பண்ணினோட பல மடங்கு பல மடங்கு அதிகம். ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? திருவள்ளூர் மாவட்டத்தில் கொற்றலை ஆறு, குஷஸ்தலை ஆறுல கட்டப்பட்ட கண்டிகை தேர்வாய் ரிசர்வாயர் ஒரு உதாரணம். அதே மாதிரி 8 வழிச்சாலை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வரதுக்கு ரெடியா இருக்காங்க. கோதாவரி காவேரி இணைப்புக்கு நிதின் கட்கரி எவ்வளவோ எடுத்து சொன்னாரு. எடப்பாடியாவது ஓரளவுக்கு காதில் போட்டுனாருங்க. இவங்க திமுகவுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டாக்க ஆத்துல மணல் எடுக்க முடியாது இல்லைங்களா? அதனால அவங்களுக்கு கோபம். இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. வெளியில வந்து இந்த மாதிரி பொய்ய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சார், அப்படின்னா நீங்க சொல்றதை பார்த்தா காமராஜருக்கு அப்புறம் மோடி அரசு தான் தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு அணை கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? 100க்கு 100 உண்மை, எந்த தயக்கமும் இல்லை. நன்றி சார். சார், 2வது கட்டமைப்பு, பட்டியல் சமுதாயத்துக்கு கோயில்களை திறந்து வச்சதுக்கு முக்கிய காரணம் யுனெஸ்கோ விருது வாங்கின 1 வருஷத்துக்கு மேல வைக்கம்ங்கிற இடத்துல நடந்த போராட்டத்துல வேற வழி இல்லாம 1.5 நாள் கலந்து கொண்ட ராமசாமி நாயக்கர் தான் காரணம். இந்த கட்டமைப்புக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சிரிக்காம கேட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு நான் ஒரு பாராட்டே சொல்லி ஆகணும் கட்டாயமா. இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம், சீரியஸ் மேட்டரு. உங்க பிள்ளைக்கு நான் ஸ்டிக்கர் ஒட்டி, நான் என்னோட இனிஷியல் போட்டா எவ்வளவு கண்டிக்கத்தக்கதோ அந்த மாதிரி இன்னொருத்தர் வெற்றிக்கு என் பேரை போட்டுக்கிறது அயோக்கியத்தனமானது, கண்டிக்கத்தக்கது. வைக்கம் வீரர்னா உண்மையில சொல்றதா இருந்தா நாராயணகுருன்ற மகான், அவங்க ஆரம்பிச்சு வந்து வருஷத்துக்கு மேல போராட்டம் நடந்ததுங்க. அதுக்கப்புறம் இவங்க கடைசி நாள் ஏதோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு டூர் போயிட்டு வந்தார், அவ்வளவுதான். வைக்கம் வீரர்கள் வைக்கம் நூற்றாண்டு விழா கொண்டாடினாங்க இந்த ஆலய பிரவேசம் நடந்ததுக்கு. அதுல தேடி தேடி பார்த்தாங்க தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க எல்லாம். ஒரு இடத்துல கூட ஈவேரா போட்டோ சாம்பிளுக்கு கூட ஒண்ணு இல்லைங்க. இதுதாங்க இவங்களுடைய லட்சணம். போட்டோம் தமிழ்நாட்டில் நடந்தது இல்லையா, மதுரையில் ஆலய பிரவேசம், அதுதாங்க மக்களுடைய போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி. அதுக்கு வழிவகுத்தது அந்த கால காங்கிரஸ். 69க்கு அப்புறம் வந்த சோனியா காங்கிரஸ்லாம் இல்லை. அந்த கால காங்கிரஸ்ல அவங்கெல்லாம் ராஜாஜி அவர்கள் ஆதரவு, மதுரை வைத்தியநாதையர் இப்பதான் 15 நாள் முன்னாடி அவருடைய பிறந்த நாளுங்க, மே 16ஆம் தேதி வந்ததுங்க அவருடையது. அப்புறம் கக்கன் ஐயா, பசும்பன் முத்துராமலிங்க தேவர், நாடார் சமூகத்தினுடைய பல பிரமுகர்கள், வரதராஜுல் நாயுடுங்கிற ஒரு பெரிய மனுஷன், இவங்கெல்லாம் உண்மையான நாட்டை நேசிச்சவங்க. ஆனால் அது காங்கிரஸுக்கு இவங்களுக்கு தான் உண்டு. சொல்லப்போனா ஈவேராவனுடைய முந்தைய அவருடைய அசோசியேஷன் எதோட இருந்தது, ஜஸ்டிஸ் பார்ட்டியோட. ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆசாமிகள்லாம் அதை எதிர்த்தாங்க. அதுதான் இவங்களுடைய எது லட்சணம். உங்களுக்கு இவரு ஞாபகம் வந்திருக்குமே, சமீபத்தில் அண்ணாமலை சுட்டி காமிச்சார் தெரியுமா? கரெக்ட் சார், கரெக்ட் சார். நல்ல வந்தது சார். அண்ணாதுரை எப்படி ஓட ஓட அடிச்சார் அண்ணாமலை, அதை ஞாபகம் வச்சுக்க. அதுதான் இவங்களுடைய சரித்திரம் சார். இப்ப அதோட தொடர்ச்சியா தான் அடுத்த கட்டமைப்பு. இதுல வந்து எங்களுக்கு ஒதுக்குறதுக்கு நிறைய இருக்கு. சனியன் தமிழுக்கு நீங்க தான் நிதி ஒதுக்கணும். அதுல வந்து நீங்க சமஸ்கிருதத்துக்கு ஏன் நிறைய ஒதுக்குறீங்க? ஆமாமா, தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் நஞ்சை பரப்புபவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட கட்சிக்காரர்கள். இப்ப
ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு பட்ஜெட்ல அலோகேஷனுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நெறிமுறைகள் இருக்கு. இஷ்டத்துக்கு வாரி விடுறதுக்கு இது ஒன்றும் கருணாநிதியினுடைய நினைவு சின்னம் பேனாம நினைவு சின்னம் மாதிரி கிடையாது. இது எப்படி பண்ணும்? ஒரு யூனிவர்சிட்டிக்கு 50 கோடி தோராயமா. தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரே ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, செம்மொழி பூங்கா, செம்மொழி தஞ்சாவூர்ல இல்ல செம்மொழி வந்து இங்க பெரும்பாக்கத்துல இருக்கு, சென்னையில. அப்புறம் நீங்க சொன்ன இதை வந்து கர்நாடகாலேயோ கேரளாலேயோ யாரும் இந்த கேள்வியை கேட்கலீங்களே. தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன இவங்க ஓரவஞ்சனம் பண்ணுதா? எதிர்கட்சியான சித்தராமையா கேட்கல, பெங்கால்ல அந்தமா மம்தா பானர்ஜி கூட இந்த விஷயத்துல கேட்கலையே. இவருக்கு மட்டும் எங்க இந்த ஞானோதயம் வந்ததுன்னு தெரியல. போகட்டும். தமிழ்நாட்டில் நீங்க சொன்னீங்களே அது மாதிரி தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இவங்க ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்லாம் இவங்க தானே. இவங்க தமிழ்நாடு பட்ஜெட்ல இருந்து நல்லா கேட்டாருது. அதுல உருப்படியா என்ன வேலை செஞ்சிருக்காங்க தமிழை வளர்க்கறதுக்குன்னு சொல்லுங்க. அதை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா? கேட்கலாம். வெள்ளை அறிக்கைன்னா இவங்க ஒயிட் பேப்பர் தான் கொடுப்பாங்க, பிளாங்க் பேப்பர் கொடுப்பாங்க. சார் நீங்க அதானே கேக்குறீங்க, வெள்ளை வெள்ளையர்னு பேப்பர் கொடுப்போம் சார் நாங்க. இப்போ இதுல அடுத்த கட்டமைப்பு சார், இந்தி கூட்டணி கட்சிகள் சொல்ல மாட்டோம், அதை உருவாக்கினா நாங்க சொல்றோம். ஏன்னா நாங்க தான் பிரிவினவாதத்தை கைவிடுறோம். ஆனா அதன் காரணம் அப்படியே இருக்குன்னு சொன்னவங்க. ஆமா, மாநில அரசின் உரிமைகளை பறிக்கிறது மோடி அரசு. இது வந்து பொத்தாம் பொதுவா மவுத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததோங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு. மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு காங்கிரஸ் அரசு, குறிப்பா எமர்ஜென்சி காலத்துல இந்திரா அம்மா பண்ணின மாதிரி இந்த பாஜக கடந்த 10 ஆண்டுகள் ஏதாவது செஞ்சிருக்கான்னு நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. நெஞ்சுக்கு நீதி இருந்தா சொல்லுங்க. பொது பட்டியல்ங்கிறது ஏதோ அனாதையான குழந்தை மாதிரி விடக்கூடாதுன்னு சொல்லி அதுலேயும் ஒரு நியாய நீதி வேணும்னு தேசிய எண்ணம் கொண்ட பாஜக அரசு அந்த துறைகளுக்காக ஒதுக்கப்படுற நிதி இருக்கு பாருங்க, உரிய பலனை கொடுக்கணும், டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு போய் சேரணுங்கிறதுக்காக அதில் ஊழல் ஒழிக்கப்படணும், நிர்வாகம் சரியா நடக்கணுங்கிறதுக்காக பல சீர்திருத்தங்களை செஞ்சிருக்கு. 2 உதாரணங்க. உயர்கல்வித்துறை. யார் உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரியுமா? பொன்முடி சார். இப்ப ஜெயிலுக்கு போறதுக்கு தப்பிச்சு ஜெயிலுடைய வாசல் வரலும் போயிட்டு வந்திருக்கிறாரு அவரு. கூட்டுறவு வங்கித்துறை. என்னது பானிபூரி பேல்பூரி வாயன் அப்படின்னு சொல்லுவாரு அவரு. அடுத்தது இவங்கதான் மாநில உரிமைகளை பத்தி பேசுறாங்க சார். சரி சார். இப்போ அடுத்தது இது இன்னொரு பெரிய சத்யராஜ் கவுண்டமணி சொல்ற மாதிரி உலகமகா உருட்டல்ல ஒண்ணு. தமிழ்நாட்டு வரி பணத்தை தமிழ்நாட்டுக்கு தராம பாஜக ஆள்ற குஜராத் ஊபிக்கே தராங்க சார். நான் சொன்னது உத்தரப்பிரதேஷ், நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இவங்க பாருங்க, உத்தரப்பிரதேச சொல்லுவாங்க, பீகாரை சொல்ல மாட்டாங்க இதுல. ஏன்னா பீகார்ல இவங்களுக்கு வேணுங்கிற ஆட்சி வேண்டாத ஆட்சி மாறி மாறி நிதிஷ்குமார் மாறி மாறி போனாரா, அதனால நிதிஷ்குமார் மாறினதுனால நிதி பகிர்வும் மாறி போயிடும் இவங்களுக்கு. நிதி பகிர்வுங்கிறதெல்லாம் ஃபினான்ஸ் கமிஷனுடைய நெறிமுறைகள் அடிப்படையில் நடக்கிறதுங்க. இவங்க கோவம் எல்லாம் ஜிஎஸ்டி மீது. ஜிஎஸ்டி கண்டா இவங்களுக்கு ஆகாது. ஏன்னா முன்ன மாதிரி சேல்ஸ் டாக்ஸில் வேணுங்கிறப்பட்டானா ஒரு ரேட்டு, இவங்களுக்கு வேணுங்கப்பட்ட துறைகளுக்கெல்லாம் வந்து ஒரு ரேட்டு, ஆகாதவங்கன்னா போட்டு ஏறி மிதிக்கிற மாதிரி சட்டத்தோட துணையோட டாக்ஸ் அட்ராசிட்டி பண்ணுவாங்க. என்னது வரி அராஜகம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ முடியல, அதனால்தான் இவங்களுக்கு இவ்வளவு கோபம். சரி விடட்டும், இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்களே. ஜிஎஸ்டியில் மாநிலத்தினுடைய கண்ட்ரிபியூஷன் அதிகமாக இந்த 4 மாவட்டங்கள்லேருந்து வருது. கோவை, சென்னை, திருவள்ளூர், கரூர், இப்படிப்பட்ட மாவட்டங்கள்லேருந்து வருது. இந்த மாவட்டங்களில் உற்பத்தி ஆகிற பொருள் மற்ற 28 மாவட்டங்கள்லையும் கன்சியூம் பண்ணணுங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து நிதி வசதி பண்ணி கொடுக்கணும். அவங்க வாங்கி இந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தலைன்னா நீங்க தயாரிச்சது இங்க அப்படியே கோடவுன்ல கிடக்க வேண்டியதுதான்.
இதெல்லாம் புரிஞ்சுக்காம உத்தரப்பிரதேசம், பீகார் அப்படின்னு உருட்டிக்கிட்டே இருந்தாக்க இவங்களுக்கு என்ன சொல்றது? இதே லட்சணத்துல எப்படிங்க நீங்க உத்தரப்பிரதேசத்துல போய் எல்லாம் ஓட்டு கேட்க முடியும்? அதனாலதான் இவங்க இந்த டிஎம்கே காரங்க யாரும் அங்கெல்லாம் போய் ஓட்டு கேட்கல. பார்த்தீங்களா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே முடிஞ்சுடுத்த. ஏப்ரல் 19க்கு அப்புறம் 2 மாசம் இருந்தது. எங்கேயாவது அதுக்குதான் நாங்க எல்லாரும் 1ஆம் தேதி அன்னைக்கு மீட் பண்றோம் சார். ஓஹோ. சொந்த கதையை சோக கதையை சொல்லி தீர்த்துக்கிறதுக்கா? சரி, செய்யுங்க. அடுத்த கட்டமைப்பு சார், இது எங்க கூட்டாளி சிதம்பரம் கூட சொல்லியிருக்காரு, தனியார் தான் நல்லா நடத்துவாங்க அப்படின்னு அவர் சொன்னாலும் பொதுத்துறை கம்பெனியை தனியாருக்கு ஒன்றிய அரசு விட்டுருச்சு அப்படின்னு நாங்க சொல்றோம். நீங்க யாரு? இவரு பி சிதம்பரம் ஐயா தானே சொல்றீங்க? ஆமாங்க சார். ஆமா. பி ஃபார் பி சிதம்பரம், பி ஃபார் பாரமவுண்ட் ஏர்வேஸ். அதை ஞாபகம் வச்சுங்க. அதனுடைய கதைகள் எல்லாம் சொல்லலாமா? தனியாக ஒரு டிபேட் வச்சுக்கலாம். சரி, எதிர்கட்சிகளோட இந்த டபுள் ஸ்பீக், இரட்டை நாக்குக்கு ஒரு சரியான உதாரணங்க இந்த கொஸ்டின். இது இன்னொரு சொத்தையான வாதம். ஒரு பக்கம் இவங்க ஜவஹர்லால் நேரு தான் பொதுத்துறைகளை உருவாக்கி அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாருன்னு ஒரு பக்கம் கைதட்டல் கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் மன்மோகன் சிங் ஐயாவும் நரசிம்மராவ் இவங்க 2 பேர் காலத்துல தான் லைசன்ஸ் பர்மிட் கோட்டா ராஜ் எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் வந்ததுன்னு அதுக்காக ஒரு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. போட்டோம். யார் காலத்துல இந்த நியூ ஜெனரேஷன் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இன்னைக்கு சொல்றாங்களே, இந்த ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இதெல்லாம் யார் காலத்துல வந்தது? பிரைவேட்டைசேஷன், பேங்கிங் செக்டார்ல பிரைவேட்டைசேஷனுக்கு அஸ்திவாரம் இட்டதே நரசிம்மன் கமிட்டிங்கிற கமிட்டிங்க நியமிச்சது நரசிம்மராவ். இப்படி போகட்டும். இதுல முன்னொரு இது என்னன்னா, இவங்க பொதுத்துறை ஹெச்ஏஎல் பத்தி அவ்வளவு ராகுல் காந்தி 5 வருஷம் முன்னாடி பெருசா பேசினாரு. அதுக்கு தேஜஸ்ங்கிற ஸ்கீமு இவங்க எல்லாம் 20 வருஷமா அதை கடப்புல போட்டு வச்சிருந்தாங்க. அந்த தேஜஸ் ஸ்கீமுக்கு உசுர் கொடுத்து மறுபடியும் அதை கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு அந்த தேஜஸை வாங்கிட்டு போறதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. பல நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அதுனா இவங்க ஏதாவது சும்மா சொல்லிட்டு போவாங்க. இவங்களுக்கு இதுல இந்த எல்ஐசில சார் எல்ஐசி ரிப்போர்ட் நேத்தி வந்திருக்கு சார். எவ்வளவு ப்ராஃபிட் தெரியுமா சார்? இவங்க இந்த ஹிண்டன்பர்கை வச்சு எவனோ உருட்டுல பார்க்கலான்னு பார்த்தாங்க. எவனோ ஒருத்தன் வெளிநாட்டுக்காரன் சொன்னதை அப்படியே வாந்தி எடுத்து இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மீறி அந்த எல்ஐசியும் ஸ்டேட் பேங்க்கும் ஒவ்வொரு நேஷனலிஸ்ட் பேங்க்கும் எவ்வளோ இது பண்ணியிருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிச்சு கவர்மெண்ட்டுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் கொடுத்துருக்கு. இதெல்லாம் இவங்களால நினைச்சே பார்க்க முடியாது சார். இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டோமா, பொதுத்துறையை பற்றி இவ்வளோ பேசுறீங்களே, தனியார் துறையை, தனியார் காலேஜஸ் இவ்வளோலாம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களே, தனியார் ஹாஸ்பிட்டல்ஸ் இவ்வளோ ரன் பண்ணிட்டு இருக்கீங்களே தமிழ்நாட்டில், ஒவ்வொரு எம்பியும் எம்எல்ஏவும் எவ்வளோ காலேஜ் வச்சுருக்காங்க, பேசலாமா? அது மட்டும் இல்லை, இதெல்லாம் சொல்றீங்க சார், இதெல்லாம் எனக்கு தெரியாது சார். எனக்கு ஏர் இந்தியா அது பட்ட கஷ்டம் அதெல்லாம் இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு இருக்கு சார். சார் இப்போ இன்னொரு உருட்டை பத்தி சொல்றேன். இது ரொம்ப வேதனையாவும் இருக்கு, சிரிப்பாவும் இருக்கு. நாங்க அரசியல் செய்யும் போது தேவையான கொம்பும், அவியல் செய்யும் போது தேவையில்லாத தாடியும் வைத்திருக்கும் ஆடு. சாரி நான் கவர்னர் அரசியல் சட்டத்தை மீண்டும் மீண்டும் மீறுகிறார். ஆட்டுக்கு தாடி, நாட்டுக்கு கவர்னர், அதானே? ஆமா, அதேதான். இந்த ஆட்டுக்கு தாடின உடனே தாடி வச்ச கவர்னரை 2ஆம் தடவை கூப்பிட்டு வச்சிருந்தாரு. யார் ஞாபகம் இருக்கா? பர்னால் தடை வைக்கிறதுக்கு பர்னாலாவை கூப்பிட்டோம் சார். முழு பேரை சொல்லுங்க. சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள் வந்தார்கள். அவரை கூப்பிட்டுட்டு வந்து பாவம் அவர் நல்ல பேரோட இருந்தாருங்க. அவருடைய பிள்ளைய இவங்க பிசினஸ் பார்ட்னர் ஆக்கிண்டு இவங்க பண்ணின இதெல்லாம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த காலத்துல படிச்சு பார்க்கணும். 2006-11 அது போட்டோம். நம்ம ரவி மேல இவங்களுக்கு என்ன கோபங்கிறத பாருங்க. பழைய கவர்னர் மாதிரி இவங்க இழுப்புக்கு வரமாட்டேங்கிறாரு, நீட்டின இடத்துல கையெழுத்து போடணும்னு. சார், ஆளுநர் சட்டத்தோட மாண்பை மதிக்கிறாருங்க. நாட் ஓன்லி இன் லெட்டர்ஸ் பட் ஆல்சோ இன் இட்ஸ் ஸ்பிரிட்னுவாங்க. சட்டத்தின் ஆன்மாவை மதித்தல். அது மட்டுமல்ல, தமிழக மக்கள் மேலேயும் நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காருங்க. அவங்க கௌரவம் காப்பாற்றப்படும்னு நினைக்கிறாரு.
சட்டசபை ஏற்றிய மசோதாக்களை அப்படியே கையெழுத்து போட்டு அனுப்பிச்சுட்டு கோர்ட்ல போய் அவமானப்பட்டுக்கிட்டோன்னு விட்டுறலாம். எடுத்துக்காட்டா இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டு விவகாரத்தை எடுத்துங்க. அதுக்கு எவ்வளவு குட்டுப்பட்டாங்க, அசிங்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க நல்ல சட்ட நிபுணர்களே தமிழ்நாட்டில் இல்லையான்னு மற்ற மாநில மக்கள்லாம் நம்மளை வந்து கைகொட்டி சிரிப்பாங்க. இவங்க பாருங்க, இந்த ஆளுநரை பத்தி சொல்றதா இருந்தா, அவர் உண்மையிலே இப்ப கூட திருவள்ளுவருக்கு விழா கொண்டாடினாருங்க. இவங்க மறந்து போன தமிழை உண்மையாக வளர்த்த சான்றோர்கள், பாரதியார்ல இருந்து எல்லாம் ஒவ்வொருவரையும் பற்றி அவ்வளவு பாராட்டி பேசுறாரு. உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்களை அவங்க ஜாதிக்குள்ள அடைச்சிட்டீங்க, அவங்கள பொதுத்தளத்துல கொண்டு வரலன்னு அவ்வளவு ஆர்வத்தோட பேசுறாரு. அவரை போய் இவங்களுக்கு ஆகலைன்னா என்ன சொல்றது? இவங்க வந்து தமிழை உண்மையிலேயே வளர்க்கலைங்க. தமிழுக்கு இவங்களால முடிஞ்சதெல்லாம் கேடுதான் சார். இதே மாதிரி இன்னொரு பெரிய உருட்டு, மோடி அரசு ஒரு 5 இல்லாட்டினா 6 தொழிலதிபர் நண்பர்களுக்காக மட்டுமே செயல்படுறது. இதுல வந்து குடிசை தொழில் செய்யும் மாறன் கம்பெனிகள், டிஆர் பாலு அவரோட தொழிற்சாலை, குடிசை தொழில் செய்யும் டிஆர் பாலு அவரு, அப்புறம் ஏழை ஜெகத் ரட்சகன், இவங்க நீங்களாக. ஓஹோ, இவங்கெல்லாம் கிடையாது, அந்த பட்டியல வரமாட்டாங்க. அந்த 5-6 நண்பர்கள்ல இவங்க இல்ல. ஆமாமா, 5-6 நண்பர்கள் இப்ப சொல்றாங்களா? பரவாயில்லையே, ப்ரொமோஷன் ஆயிருக்கு சார். அவங்களுடைய அறிவு வளர்ந்துட்டுங்கிறத மகிழ்ச்சி அடையலாம். முன்னாடிலாம் அதானி அம்பானின்னு 2 பேர் தான் ஞாபகம் வரும் உங்களுக்கு. இப்ப 5-6 பேர் சொல்லியிருக்காங்க சார். காங்கிரஸ் காலத்துல டாடா பிர்லான்னு வாங்க சார். அப்புறம் அதானி அம்பானி என்னவோ தொழில் வந்து 2014 மே மாசத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சாங்களா? எல்லாம் 85-80லேருந்து அது அம்பானியோட கதையெல்லாம் பேசலாம். அப்புறம் இது போட்டோம். இப்போ என்ன விஷயம்னாக்க, இந்த உள்நாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி உண்மையிலே தகுதி உள்ளதா இருந்தா அதை ஆதரவு கொடுக்கறது இல்லை, என்ன தப்பு? இவங்கள மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்த யூனியன் கார்பைடுக்கு ஆதரவா போபால்ல விஷவாயு வந்ததுமா? ஆமா, எவ்வளவு அயோக்கியத்தனமான வேலைங்க அது. யூனியன் கார்பைடு, என்ரான், அமெரிக்காலேருந்து வந்த கம்பெனி, வெளிநாட்டுல நஷ்டமானதை இங்க கூட்டு வந்து தலைமையில வச்சு கொண்டாடினாங்க நரசிம்மராவ் காலத்துல. அந்த என்ரான் இதுக்கு என்ன சொல்றது? அதே மாதிரி கொள்ளையடிக்கிற வெளிநாட்டு கம்பெனிகளுனாக்கே இவங்களுக்கு ஆஹா ஓஹோ. அது இதெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் மக்களுக்கு மறதி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க. இதெல்லாம் வன்மையா கண்டிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் டென்டல் காலேஜில், மாட்டு தொழுவத்துல, மார்ச்சுவரியில இதெல்லாம் பணத்தை பதுக்கி வச்ச அந்த இதெல்லாம் ஞாபகம் வருது. அப்புறம் இன்னொன்று நீங்க சொன்னீங்க, மாறன் பிரதர்ஸ். இவர் மந்திரியா இருக்கும்போது சன் டிவிக்கு தனியா ஒரு பிஎஸ்என்எல் இந்த பிரைவேட் எக்ஸ்சேஞ்ச் போச்ச. அது எப்படி? சன் டிவிக்கு டவுன்லோட் பண்றதுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி, ஹை கெப்பாசிட்டி வயரிங் கனெக்ஷன்ஸ். இத வந்து மிகப்பெரிய அளவுல எக்ஸ்போஸ் பண்ணது துக்ளக் குருமூர்த்தி. ஆமா, அவர் தான் இதை வந்து பெரிய லெவல்ல, அப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல நானே படிச்சிருக்கேன் சார். அதுக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த காலத்துல அது ரொம்ப பேசினதா இருந்தது. ஆக்டிவா இருக்குங்க, அது க்ளோஸ் ஆகல. எப்ப வேணா அது எடுக்கலாம். எடுத்தா இவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? முடிஞ்ச மேல கேஸ் போடுங்கன்னாரு. நான் உங்க மேல மான நஷ்ட வழக்கு கொண்டு வரேன்னாங்க. நேரம் இல்லை, அடுத்த கேள்விக்கு போவோம், முடிச்சுக்குவோம். ஓகே சார், நம்ம வந்து குடும்ப கட்சியை பத்தி பேசும்போது குடும்பத்தை பத்தி பேசாட்டினா எப்படி? எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு சார், உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா இவங்க சொல்றது, இந்த ஒன்றிய அரசு ஐடி, இடி, சிபிஐ, என்ஐஏ இதெல்லாம் வச்சு எதிர்கட்சி தலைவர்களுக்கு எதிராக ஏன் செயல்படுத்துறாங்க? நீங்க சொன்னது உண்மை. நேரம் இல்லை. முந்தைய அரசாங்கங்கள் இருந்த மாதிரி அதே அமைப்புகள் தான். புதுசா இவங்க ஒன்றும் கிரியேட் பண்ணிடல. சட்டத்திற்கு உட்படி செயல்படுறாங்க. இவங்களுக்கு என்ன பொறுத்தவரை ஒரே ஒரு குறைங்க, இந்த வேகம் போராதுங்க. இன்னும் சீக்கிரம் நடக்கணும். முன்னை விட வேகம் எடுத்திருக்கு, ஆனால் இன்னும் வேகம் எடுக்கணும். ஜூன் 2024 அப்புறம் இன்னும் 10 நாள் தான் 3வது முறை பதவியேற்ற போது வேகம் எடுக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம் சார். இந்த சிபிஐ ரைடுங்கும் போது எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரைடு, கிரவுண்ட் ஃப்ளோர்ல கூட்டணி பேச்சு. அதுதான் ஆமா. எனக்கு ஞாபகம் வருது. நீங்க அனுபவம் வாய்ந்தவங்க, பழையசெல்லாம் உங்களுக்கு நிறைய ஞாபகத்துக்கு வரும். சார், விவாதத்தில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அருமையான தருணத்தில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி, வணக்கம்.